ஹலோ கைஸ், எல்லோரும் சோலோ லெவலிங் சீசன் 1 சீசன் 2 பார்த்துருப்பீங்க. அதனுடைய கண்டினியூஷனாக இருக்கக்கூடிய மேங்கோ சீரீஸோடைய சாப்டர் 107 தான் பார்க்க போகிறோம். சீசன் 2ல் நம்ம ஹீரோ சஞ்சின்வு ஜேஜே ஐலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்ஸையும் அழிச்சிருப்பான். அதோட கண்டினியூஸாக தான் இந்த சாப்டர் இருக்க போகுது. அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஜேஜே ஐலாண்டை சுற்றி 5 கில்டும், அதாவது கொரியாவோட 5 கில்டும் பாதுகாப்புக்கு நின்றுட்டுருக்கு. அப்படியே கடல் பகுதியில் பார்த்திங்கன்னா சீனாவுடைய அண்டர்ஸான கடல் கப்பலும் இங்கே நின்றுட்டுருக்கு. ஏன்னா ஜேஜே ஐலாண்ட்லேருந்து சில ஆண்ட்ஸ் சவுத் கொரியாவை நோக்கியோ அதே போல் சைனாவை நோக்கியும் போயிட்டுருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக சைனா அவங்களுடைய அண்டரில் ஒருத்தரை அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, சார், இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அழிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தன் 2 வாளை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு, இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ஸுக்கு வேலை வந்துருச்சு, அதே போல் ப்ளே பண்ணுறதுக்கும் நேரம் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 2 வாளையும் எடுத்து ஒரு ஸ்லாஷ் தான் போடுறான். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஆண்ட்ஸ் எல்லாமே சுக்கு நூறாக போகுது, வெடித்து செதற ஆரம்பிக்குது. அப்படியே அந்த அண்டருக்கு ஒரு தகவலும் வருது. இந்த ஜேஜே ஐலாண்டில் சர்வே பண்ண ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சின்வு தான் அப்படின்னு. அந்த சஞ்சின்வு உண்மையிலே பொழைச்சிட்டானா, அந்த அளவுக்கு சக்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலில் ஒருத்தர், சார், இவங்க 2 பேரையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்க, இவங்க 2 பேரையும் யார், சஞ்சின்வையும் மிஸ்டர் வாங்குவும் தானே, 2 பேரும் ஒரே இன்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுவும் வாங்கோடைய பிரதரை கொன்னது இந்த சஞ்சின்வை தான் இருக்கும் அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். கூடவே அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவேஜர் கில்டோடைய கில்டு மாஸ்டர் தாமஸ் ஆண்ட்ரே. இப்போது, சார், சரி, நீங்கள் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட போகிறீங்களா என்ன? சாரா, இன்னும் என்னை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்க? வாங்கு நம்ம கில்டோடைய ஒரு மெம்பர், அவனை எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சா என்ன ஃபஸ்ட்டு எதிர்க்கணும். அதுக்கு யுனைடெட் ஸ்டேட்டே குறுக்க வந்தாலையும் அவங்கள நான் எதிர்த்து நிற்பேன். நான் என்னைக்கு அந்த சஞ்சினுவை மீட் பண்ணுவேன் அப்படின்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணி 3 நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஜேஜே ஐலாண்டில் ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆண்ட்ஸ் எல்லாமே செத்து கிடக்கு. அங்கே இருக்கக்கூடிய மானா ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக சி ரேங்கில் இருக்கக்கூடியும் பி ரேங்கில் இருக்கக்கூடிய அண்டர்ஸையும் அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அண்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மானா ஸ்டோன்ஸை எடுத்து விளையாடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு, இங்கே பாருங்கள், ரெஸ்கியூ டீம் இன்னும் வரலை, அதனால் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே ரெஸ்கியூ டீமும் வந்துடுது. இங்கே இருக்கக்கூடிய 1-2 ஆன்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எல்லாமே மானா ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த கில்டுக்கு தலைமை தாங்குகிற ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது, சார், அதெல்லாம் சரி, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே ஒருத்தன் அங்கே குத்துக்கல்லாட்டு நின்றுக்கிட்டு இருக்கானே, அவனை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு இவன் யார், பார்க்கவே பீஸ்ட் மாதிரி இருக்கான், ஒருவேளை இந்த ஐலாண்டில் தங்கிட்டு இருந்த மக்களில் ஒரு சிலராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே வந்த ரெஸ்கியூ டீமில் இருந்து ஒருத்தன், நீ யார் அப்படின்னு கேட்க அவனும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு பயங்கரமாக பயப்படுறான். இவன் நார்மலாக நம்மளுடைய லாங்குவேஜில் பேசவே இல்லையே, இவன் பீஸ்ட் லாங்குவேஜ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பீஸ்ட் மாதிரி இருக்கான் இல்லையா, அவன் கூட வந்த ஒருத்தன் சடனாக சொடகு போட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் மயங்க வச்சிட்றான். உடனே பீஸ்ட் மாதிரி இருக்குவன், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, நம்ம வந்த வேலை இது கிடையாது, இவங்க எல்லாம்
தேவையில்லாத ஆள். அதே போல் இவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எதுக்கு ஹியூமன்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதனால நம்ம எதுவும் பிரச்சனையை பண்ண வேணாம். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை செக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி இருக்கவன் பேசும்போது பீஸ்ட் சரி நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அந்த ஹாராவை நீ சென்ஸ் பண்ணியா, இங்கே அந்த மாதிரி பவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்குது. அதே போல் இங்கே நடந்த இந்த இன்சிடென்ட்ஸுக்கு அவள் ஒருத்தி மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவள் தான் சாட்சியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி யாரோ ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு நம்ம ஷெடியூல் பண்ண மாதிரி ஹண்டிங்கை ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இங்கே நடக்க வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சு அப்படின்னா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவன் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு பீஸ்ட் மாதிரி இருக்கவும் சரி போகலாம். ஆனால் இந்த ஆன்ஸ் எல்லாம் கொன்னது யார், அந்தளவுக்கு சக்திசாலி ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் மாதிரி இருக்கவன் கேட்குறான். அதுக்கு இவனும் இருக்கலாம், மேபி எனக்கு தெரிஞ்சாமல் சவுத் கொரியாவில் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நம்ம வந்த வேலை முடிஞ்சு, அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த பீஸ்ட் மாதிரி இருக்கவன் இங்கே இருக்கக்கூடிய மயங்கி போன மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு, நான் வேறு வேலையாக வந்திருந்தேன் அப்படின்னா இவனுங்களை எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே இந்த சாப்டர் முடியுதுங்க. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சாப்டர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வியூஸ் வருது, எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்த சாப்டர் போடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சோலோ லெவலிங் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.